ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்க வேண்டிய 5 மிக முக்கியமான நற்குணங்கள் என்னவென்றால் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, இரக்கம், மன்னிப்பு. இந்த 5 நற்குணங்களும் ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்வில் பெற்றிருக்க வேண்டிய அவசியமான ஒன்று. உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களும், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாம் சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இந்து சமயத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த பிற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் 3 மிக முக்கியமான நற்குணங்கள் வேண்டும். 1 அன்பு, 2வது அமைதி, 3வது மகிழ்ச்சி. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நமக்கு மிக மிக குறிப்பிட்டு சொல்லுகிற 2 மிக மிக முக்கியமான நற்பண்புகள் தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிற மறை உண்மை. இரக்கமுள்ள குணம், ஒருவர் மற்றவரை மன்னிக்கின்ற குணம். இது கிறிஸ்தவர்களுக்கே உரிய தனித்தன்மை உள்ள குணமாக இருக்கிறது. இதைத்தான் பல புனிதர்களுடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த உலகத்தில் மேன்மை மிக்கோரினுடைய வாழ்க்கை சிறந்த சான்றாக இருக்கிறது. அன்னை தெரேசாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பாலை எடுத்துக்கொண்டாலும் சரி, ராணி மரியா என்கிற அருட் சகோதரியினுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்தாலும் சரி, கிரகம்ஸ்டைன் என்கிற ஒரு இறை ஊழியருடைய வாழ்வை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருடைய வாழ்விலும் இரக்கமும் மன்னிப்பும் நிரம்பி இருந்ததை நாம் காணுகிறோம். அதுவே கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடையாளம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தீர்ப்பிட வேண்டாம், யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிட்டால் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாவீர்கள். யாரையும் கண்டனம் செய்யாதீர்கள், ஏனென்றால் நீங்களும் அதே கண்டனத்திற்குள்ளாவீர்கள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள், ஒருவர் மற்றவரின் மீது இரக்கம் காட்டுங்கள். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூரில் இருக்கின்ற மைக்கேல் பட்டி என்கிற இடத்தில் நடந்த ஒரு சம்பவம். லாவண்யா என்கிற மாணவி இறந்து போன அந்த செய்தி தமிழகத்தையே உலுக்கிய ஒரு செய்தியாக மாறியது. கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுகிறார்கள், கட்டாயமாக வலுக்கட்டாயமாக மதம் மாற்றுகிறார்கள். அந்த மதமாற்றத்திற்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்தான் இந்த லாவண்யா கொடூரமாக இறந்து போய்விட்டாள் என்று சொல்லி தமிழகமே கிறிஸ்தவர்களின் மீது, கிறிஸ்தவர்களுடைய அந்த சமூக சேவையின் மீது ஒரு கரையை பூசியது. ஆனால் சமீபத்தில் வந்த உண்மை என்ன, சமீபத்தில் வந்திருக்கிற தீர்ப்பு என்ன? அந்த தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் மைக்கேல் பட்டி என்கிற அந்த இடத்தில் லாவண்யா என்கிற பெண்ணிற்கு, அந்த மாணவிக்கு எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை. அங்கு எந்த விதமான மதமாற்றமும் நடைபெறவில்லை. இதெல்லாம் அரசியலுக்காக, ஓட்டுக்காக, மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களை ஒரு மதத்தின் பேரில் பிரிவினைகளையும் பேதங்களையும் உண்டு பண்ணுவதற்காக சில கட்சிகள் செய்கின்ற அற்பத்தனமான செயல்கள் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியது
சமீபத்தில் வந்த தீர்ப்பு. சகோதர சகோதரிகளே, அந்த காலகட்டத்தில் எவ்வளவு நெருக்கடியான இக்கட்டான ஒரு நிலை, சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரையும் தீர்ப்பிடாதீர்கள், யாரையும் கண்டனத்திற்குள்ளாக்காதீர்கள். வேண்டாம், அந்த செயலில் ஈடுபட வேண்டாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் மன்னிக்கும் குணமுள்ளவர்களாக, இரக்க குணமுள்ளவர்களாக வாழ்கிறோம். அந்த மன்னிப்பும் இரக்கமுமே நம்முடைய அடையாளம். அதற்கு கிடைத்த வெற்றியே இந்த தீர்ப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளை மீறி நடந்தீர்கள். அவருடைய பெயரினால் நீங்கள் எந்த நன்மையையும் செய்யவில்லை, மாறாக தீங்குகளையே செய்து கொண்டீர்கள். தவறான பாதையில் சென்றீர்கள், நீதிக்கு எதிராக சென்றீர்கள். இதனால் ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்தீர்கள். அவர்களே மனம் வருந்துகிறார்கள், ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம், எனவே எங்களை மன்னியும், எங்கள் மீது இரக்கத்தை பொழியும் என்று சொல்லி மனம் மாறியவர்களாக, மனம் திருந்தியவர்களாக ஆண்டவருடைய திருமுன்னிலையில் வருவதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் கூட இத்தகைய மனநிலையை கொண்டிருக்கும் போது, இந்த மதிப்பீடுகளை நம் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கும்போது நல்ல கிறிஸ்தவர்களாக, நன்மை நிறைந்த உள்ளம் படைத்தவர்களாக, இயேசுவின் சிறந்த சாட்சிகளாக, அவருடைய அன்பு மகனாக மகளாக, ஒருவர் மற்றவரிடையே சகோதரத்துவத்தோடு பழகுகின்ற நல்லுள்ளம் படைத்த மனிதர்களாக இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் வாழ முடியும். அத்தகைய அருள் வரங்களை பெற இந்த நாளின் இறை வழிபாட்டில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறை ஆசீரை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமென்.